இன்றைக்கி நமக்கு கர்நாடகா ஸ்டைலில் ஒரு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுங்க திளிசாறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கப்பு துவரம்பருப்பு. இது ஒரு 4-5 விசில் வாரது வரை நமக்கு தான் குக்கரில் வேக வச்சு எடுக்கலாம். 4 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன பீஸு காயம், கொஞ்சமாக வெல்லம் வேணும். இது காஷ்மீரி சில்லி. இதில் ஒரு 5 எண்ணம் எடுத்துருக்குறேன். இது நல்ல கலர் வரும், ஆனால் காரம் இருக்காது. காரத்துக்காக ஒரு சில்லி. இது நம்ம வறுத்தெடுக்கும்போது ஒரு கருவேப்பிலையும் போட்டு வறுக்கலாம். இது ட்ரை கோகனட்டு, நான் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவேன்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் புளி வேணும், காயப்பொடியும் கொஞ்சம் வேணும். இப்போ நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். இது தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு சில்லி. இதை இப்போ நான் வேக வச்சு எடுக்கிறேன். இதெல்லாம் வறுத்தெடுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு நான் எல்லாமே சேர்த்தே போட்டு வறுக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் சேர்த்து போடுறேன். ஆயில் எதுவும் விட வேண்டாம், ட்ரையாகவே நமக்கு தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது ஃப்ரை ஆன போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயை போட்டு லைட்டாக ஒன்று ஃப்ரை பண்ணி நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது ஆறின பிறகு இதை நமக்கு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுக்கலாம். இந்த ரசத்துக்கு தக்காளியும் வேணும். தக்காளி இல்லாமலும் சிலர் செய்வாங்க. நான் இப்போ 2 தக்காளியும் எடுத்துருக்கிறேன். இதையும் இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். இது பவுடர் பண்ணியாச்சு, ஆனால் நான் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுக்கிறேன். இது நம்ம மசாலா வறுக்கும்போது தேங்காய் போடாமல் நம்ம வறுத்துருந்தோன்னா நமக்கு தண்ணி விடாமலே பொடிச்சு எடுத்துருக்கலாம். தேங்காய் போட்டதுனால தான் நான் இப்போ தண்ணி விட்டு அதை நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு நான் கொஞ்சமாக கீ விடுறேன். 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு வெடித்த பிறகு அந்த மிளகாய் போடலாம். இப்போ இந்த தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இந்த நேரத்தில் நான் இப்போ கொஞ்சம் காயம் போடுறேன். நம்ம ஏற்கனவே போட்டு பவுடர் பண்ணி இருக்கிறோம். கொஞ்சம் புளித்தண்ணி விடலாம். இப்போ இதில் நான் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியை விடுறேன். இந்த பருப்பு வேகாமல் இருந்தேன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லாவே மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போடுவோம், பார்த்து போடுவோம்.
இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் போடுறேன். எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லத்தையும் போடலாம். அந்த வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எடுத்த வெல்லம் திகையில்லை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன். இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கட்டியாக செய்யக்கூடாது, அதே நேரம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இது ரசம் நம்ம ரைஸ்க்கு கூட சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இது ஆயிடுச்சு. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போடுறேன். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். கர்நாடகா ஸ்டைல் ತಿಳಿಸಾರು, அதாவது ரசம் ரெடியாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.